மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். போலியான ரேணுகா அதாவது சுடர் இருந்துட்டு விஜய் தன்னுடைய கழுத்தில தாலி கட்டுருவாங்க. இனி வந்துட்டு நாம நினைச்சது தான் சட்டம். நான் தான் இந்த வீட்டுக்கு வந்து மகாராணி. நான் சொல்றத மட்டும் தான் விஜய் கேட்டே ஆகணும். அப்படின்ட்டு விஜய் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பகல் கனவு வந்து காண்றாங்க. ஆனா கடைசியிலயோ நம்ம மல்லி போலீஸ் கூட அந்த பார்த்தீங்களான்னா மண்டபத்துக்கு மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஒரு பக்கம் அதாவது என்னம்மா ரெடியா இருப்பாங்க இந்த போலியான ரேணுகா. ரேணுகா அதாவது சுடர் உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாதுடி. நீ எந்த டைம்ல என்ன மாரி வேஷம் போடணுமோ அது எல்லாத்தையும் வேஷம் போட்டு விஜயை இந்த அளவுக்கு வந்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்க. விஜய் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டிட்டோம். அதுக்கப்புறமா வேற மாரி தான் உலகத்துல நீ வந்து வாழ போற. அப்படி இப்படின்னு வந்துட்டு அவளுக்கு தனக்கு தானே வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடியும் நம்ம விஜயோட மனசு எல்லாமே மொத்தமா மல்லிய மட்டும் தான் தேடுது. ஏன்னா நம்ம மல்லிக்கு எப்படி விஜயை விட்டு கொடுக்க மனசு இல்லையோ அதே போல தான் விஜய்க்கும் ஒரு பக்கம் மல்லி வருவாளா வரமாட்டாளா அவ கூட அவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. மல்லி உன்னை வந்து நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீ எனக்கு வந்து எப்போவுமே மனைவி தான் அப்படின்ற ஸ்தானத்தை மட்டும் நீ எப்போவுமே மறக்காத அப்படின்னு மல்லி கூட அவ்வளோ தூரம் நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போவும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை மட்டும் தான் தேடும். ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் மறு பொண்ணு அதாவது இந்த போலியான ரேணுகா அவ கழுத்தில் தாலி கட்டுறத வந்து பார்க்குற சக்தி நம்ம மல்லிக்கு வந்து கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது மல்லி இருந்துட்டு கண் கலங்கிட்டே இருப்பாங்க ரெடி ஆகிட்டு இருந்தாலுமே. அப்போது நாகு இருந்துட்டு சரி வா மல்லி என்ன பண்ணுறது நம்மளால் வந்துட்டு இனி நடக்கிறத அந்த கடவுள் வந்து பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நீ எடுக்க வேண்டிய முயற்சி எல்லாத்தையும் எடுத்த ஆனால் எதுவுமே கைக்கூடி வரல. அப்படி இருக்கும்போது இனி என்ன தான் பண்ண முடியும்னு வந்து சொல்லும்போது இல்லை அண்ணே அவர் தாலி கட்டுறதை என்னாலலாம் பார்க்க முடியாது. அங்கே போகிறதுக்கு வேணால் பதிலாக நம்ம வந்து எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லியும் நாகவும் கோயிலுக்கு வந்து போவாங்க இல்லையா? ஆனால் எதிர்பாராத விதமாக அங்க ஒருத்தர வந்து பார்க்குறாங்க. அதுவும் யாருன்னு பார்த்தா, உண்மையான ரேணுகா. அப்படி பார்த்ததுமே நம்ம மல்லி இருந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னே அதாவது இப்போ இந்த சுடருக்கும் அதாவது அ விஜய்க்கும் தானே கல்யாணம். அப்படி இருக்கும்போது சுடர் இந்த கோயில் வந்து என்ன பண்றா? அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி வந்து கேட்பாங்க இல்லையா? அப்போ யார பார்த்து சுடர்? நான் வந்து ரேணுகா அப்படின்ட்டு இப்போ சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்னது ரேணுகாவா? அப்போ அங்க சுடர். அப்படி இருக்கும்போது பாத்தியா அண்ணி அதாவது கடவுள் கடைசி நேரத்திலாச்சும் கை குடுப்பாங்கன்னு வந்து சும்மா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ உண்மையான சுடருக்கு அதாவது நம்ம ஒரு சரியான பாடத்த வந்து கத்து தருவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி, அதுக்கப்புறமா இப்போ சுடர், இன்னொரு பக்கம் நாகு இவங்க எல்லாருமே மண்டபத்துக்கு வந்து போவாங்க இல்லையா? அப்பதான் இந்த சுடர் இருந்துட்டு பயந்து நடுநடுங்கி போயிடுறாங்க. ஏன்னா விஜய் தாலி கட்டுங்க விஜய் என்ன வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த சுடர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம விஜய் சொல்ற ஒரே பதில் இரு சுடர் அதாவது மல்லி இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவா. அதுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் ஐயர் வேற நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? ஏன்னா நல்ல நேரம் முடிய போகுதுன்னா அதாவது நம்ம மல்லி கூட இருந்த வரைக்குமே நம்ம விஜய்க்கு நல்ல நேரம் தான். ஆனா இப்போ சுடர் கழுத்துல தாலி கட்டினா இதுக்கப்புறம் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா? அதுக்காக தான் ஐயரும் ஒரு பக்கம் வந்து அப்படி சொல்றாங்க. ஆனா மறுபக்கம் இப்போ இந்த உண்மையான ரேணுகாவ பார்த்ததுமே இந்த சுடர் இருந்துட்டு பயத்துல நடுநடுங்கி போயிடுறாங்க. இனிதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டா நடக்குதுன்னு மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.